Hi students, இன்னைக்கு exercise 1.3ல 7th problem பார்க்க போறோம். என்ன question கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. An open box is to be made from a square piece of material 24 cm on a side by cutting equal squares from the corners and turning up the sides as shown in the figure. Express the volume V of the box as a function of x அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒண்ணுமில்ல, ரொம்ப சிம்பிள். And open box is to be made from a square piece of material அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு ஸ்கொயர் பீஸ் ஆஃப் மெட்டீரியல் எடுத்துக்கிறாங்க. இதுல இருந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு பாக்ஸ் பண்றாங்க. ஓகே, இந்த மெட்டீரியல் என்னன்னு சொல்லிட்டாங்க, எவ்வளவு சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்கன்னா 24 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க. 24 சென்டிமீட்டர் 24 சென்டிமீட்டர்னா ஸ்கொயர்னா நம்மளுக்கு என்னன்னு தெரியும், ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அப்ப எல்லா சைடும் எப்படிதான் இருக்கும், 24 24 24. ஓகே, ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அப்ப எல்லா சைடும் 24 சென்டிமீட்டரா தான் இருக்கும். இப்ப என்ன சொல்லிட்டாங்கன்னா பை கட்டிங் ஈக்குவல் ஸ்கொயர்ஸ் ஃப்ரம் த கார்னர்ஸ். இப்ப இந்த ஸ்கொயர்ல இருந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஈக்குவலா 4 ஸ்கொயரை வந்து கட் பண்றாங்க. ஓகேவா, இப்படி நீங்க பாருங்க, இந்த டயக்ராம் பாருங்க. ஈக்குவல் ஸ்கொயர்ஸ் ஃப்ரம் த கார்னர்ஸ் மட்டும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அது எவ்வளவு சென்டிமீட்டர்லாம் அவங்க சொல்லல, ஜஸ்ட் ஈக்குவல் ஸ்கொயர்ஸ் மட்டும் சொல்லிட்டாங்க. ஓகே, சோ இந்த மாதிரி ஈக்குவல் ஸ்கொயரா 4 பக்கமும் இருந்து நம்ம என்ன பண்ண போறோம், கட் பண்ணி எடுத்து ஒரு பாக்ஸ் வந்து மேட் பண்ணியிருக்காங்க. இங்க பாத்துக்கோங்க, இதை வந்து ஒரு ஸ்கொயர் பேப்பரா நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இதுல இருந்து 4 ஸ்கொயரை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. கட் பண்ணி எடுத்துட்டு அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, அண்ட் டர்னிங் அப் த சைட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சைட்ஸ் எல்லாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா இப்படி மேல மேல பார்த்து இப்படி மடிக்க சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன கிடைச்சிருச்சு, ஒரு பாக்ஸ் கிடைச்சிருச்சா பாருங்க. ஓகே, இதான் நம்மளுக்கு கொடுத்துருக்க கொஸ்டின். ஓகேவா, இப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இப்ப இந்த ஃபுல் சைடும் நம்மளுக்கு எவ்வளவுன்னு தெரியும், 24ன்னு தெரியும். ஓகே, இதுல இருந்து இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம், இங்க ஒரு சின்ன பாக்ஸும் இங்க ஒரு சின்ன பாக்ஸையும் நம்ம கட் பண்ணிட்டோம். அப்படிதானே, கார்னர்ஸை சின்ன சின்னதா கட் பண்ணிட்டோம். இந்த கார்னர் என்னன்னு நம்மளுக்கு தெரியுமா, தெரியாது. ஸோ அதனால எக்ஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அப்ப இந்த ஹோல் லென்த்ல இருந்து இந்த 2 எக்ஸையும் சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும், இந்த லென்த் மட்டும் கிடைச்சிருமா, இங்க இருக்க இந்த லென்த் மட்டும் கிடைச்சிருமா. ஸோ அப்ப இங்க என்ன இருக்கும், நம்மளுக்கு 24 இருக்கும். 24ல இருந்து நான் என்ன பண்ண போறேன், இந்த 2 எக்ஸையும் சப்ராக்ட் பண்ண போறேன். அப்ப மைனஸ் எத்தனை எக்ஸ் இருக்கு, நம்மளுக்கு 2x இருக்கு. அதனால -2x. ஸோ இப்ப இந்த லென்த் மட்டும் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. ஓகேவா, அப்ப பிரெத் என்னவா இருக்கும், பிரெத்தும் அதே தான். இந்த ஹோல் இது நம்மளுக்கு என்னன்னு தெரியும், 24ன்னு தெரியும், 24 சென்டிமீட்டர்னு தெரியும். இங்க ஒரு எக்ஸ் இருக்கு, இங்க ஒரு எக்ஸ் இருக்கு. அப்ப இந்த 2 எக்ஸையும் நான் சப்ராக்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு என்ன கிடைச்சிரும், இந்த இடத்துல இந்த இடத்துல மட்டும் இருக்க வேல்யூ கிடைச்சிருமா, இதான நம்மளோட பிரெத். ஸோ 24 - 2x இருக்கும். ஓகேவா, நம்மளோட ஹைட் என்னது, நம்ம மடிச்சிருக்கோம்ல. ஸோ நம்ம மடிச்சிருக்கோம்ல இந்த கார்னர்ஸ், இதுதான் நம்மளோட ஹைட். அப்ப அது என்னது, நம்மளுக்கு எக்ஸ். ஓகேவா, இதான நம்மளோட ஹைட். ஸோ இதை நம்ம என்னன்னு எடுத்திருக்கோம், எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். ஸோ அது அப்படியே ஹைட் வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். நம்ம என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, எக்ஸ்பிரஸ் த வால்யூம் வி ஆஃப் த பாக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வால்யூம் ஃபார்முலா நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், என்னது, L into B into H. ஸோ L நம்மளுக்கு தெரியும், L is equal to 24 - 2x தெரியும். பிரெத் என்னது, அதே தான், 24 - 2x தெரியும். நம்மளோட ஹைட் என்னது, இதுதானே நம்மளோட ஹைட், இந்த கட் பண்ணி இருக்கோம்ல. சோ இதுதான் நம்மளோட ஹைட், அது என்னது நம்மளுக்கு எக்ஸ், ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, வால்யூம் ஆஃப் பாக்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, அப்படிதானே. ஸோ வால்யூம் ஆஃப் பாக்ஸ், அந்த பாக்ஸ் இப்போ என்ன ஷேப்பில் இருக்குது, நம்மளுக்கு கியூபாய்ட் ஷேப்பில் இருக்குது. ஓகேவா, அப்போ நம்ம கியூபாய்ட் ஃபார்முலாவில் போய் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். வால்யூம் ஆஃப் கியூபாய்டு. ஓகே, அந்த பாக்ஸ் கியூபாய்ட் ஷேப்பில் இருக்குது, அதனால நம்ம வால்யூம் ஆஃப் கியூபாய்ட் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். வால்யூம் ஆஃப் கியூபாய்டோட ஃபார்முலா என்ன, லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட். ஓகே, ஸோ நம்மளுக்கு லென்த்து பிரெத்து ஹைட் எல்லாமே தெரியும்ல, அப்படியே இந்த ஃபார்முலாவில் போய் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இப்போ லென்த் என்னது, 24 - 2x. பிரெத் என்னது, அதே தான், 24 - 2x. நம்மளோட ஹைட் என்னது, எக்ஸ். ஓகே, இப்போ பாருங்க, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, முதல் இந்த 24 எடுத்துக்கோங்க. இந்த 24 இதாலையும்
மறுபடியும் இந்த நம்பரையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஓகே, அப்போ 24 × 24 நம்மளுக்கு என்ன வரும்? 576. ஓகே, அடுத்து அதே 24 வச்சு இந்த 2x மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ 24 × 2 என்னது? 24 × 2 48 x இருக்குது, மறந்துடாதீங்க x. ஸோ அடுத்து சைன் பார்க்கணும்ல, ப்ளஸ்ஸு மைனஸு, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், மைனஸ் 48x. ஓகேவா? அடுத்து இங்கே பாருங்கள், அடுத்து 2x வச்சு 24 மல்டிப்ளை பண்ண போகிறோம். இங்கே என்ன சைன் இருக்குது? மைனஸ் இருக்குது. இங்கே என்ன சைன் இருக்குது? ப்ளஸ் இருக்குது. ஸோ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 24 × 2 என்னது? 48x இருக்குது. ஓகே, 2x × 24 என்னது? 48x. அடுத்து அகெயின் இந்த 2x வச்சு இந்த 2x மல்டிப்ளை பண்ண போகிறோம். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2x × 2x என்னது? 4x. ஓகே, 2 2s are 4. x ஸ்கொயர், 2x இருக்குல்ல, மல்டிப்ளை பண்ணுறோம்ல, அப்போ 4x ஸ்கொயர். ஓகேவா? ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். வெளியில் ஹைட்டு நம்மளுக்கு x பேலன்ஸ் இருக்குது, அதை அப்படியே எழுதிக்கோங்க. இப்போ 576 இந்த லைக் டேர்ம்ஸை நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஆட் பண்ணிக்கலாம். மைனஸ் மைனஸ் என்னது? ப்ளஸ்ஸு, ப்ளஸ் பண்ணி மைனஸ் சிம்பிள் போடணும். ஸோ 48 + 48 என்னது? 96x. பேலன்ஸ் இருக்குது ப்ளஸ் 4x ஸ்கொயர். வெளியில் ஒரு எக்ஸ் இருக்குது, அதை அப்படியே போட்டுக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த எக்ஸை இந்த 3 டேர்முக்கும் அப்படியே மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஓகே, ஸோ மல்டிப்ளை பண்ணுங்கள். 576ஓட மல்டிப்ளை பண்ண என்னது? 576x மைனஸ் 96xோட இந்த எக்ஸை பண்ணோம்னா என்ன வரும்? 96x ஸ்கொயர் ஆகிடும். அடுத்து இந்த 4x ஸ்கொயரோட எக்ஸை பண்ணால் என்ன ஆகிடும்? ப்ளஸ் 4x க்யூப் ஆகிடும். ஓகேவா? இப்போ பாருங்கள், பவர்ஸ் பாருங்கள். இது 1 2 3 அப்படின்னு இருக்குதா? நம்ம ஆர்டராக எழுதிக்கலாமா? முதல்ல என்ன பவர் எழுதுவோம்? க்யூப். ஸோ 4x க்யூப் எழுதணும். அடுத்து ஸ்கொயர் எழுதிக்கலாம். மைனஸ் 96x ஸ்கொயர் எழுதிக்கலாம். லாஸ்ட்டாக இருக்க எக்ஸு ப்ளஸ் 576xன்னு எழுதிக்கலாம். ஓகே, அவ்வளோதான் இந்த சம். நெக்ஸ்ட்டு 8th ப்ராப்ளம் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? A function f is defined by f of x is equal to 3 minus 2x ன்னு சொல்லிட்டாங்க. Find x such that x square is equal to f of x the whole square அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? முதல்ல இதை எடுத்து சால்வ் பண்ணிக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? f of x square is equal to f of x the whole squareன்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். f of x ஸ்கொயர். ஓகே, நம்மளுக்கு f of xக்கு என்னன்னு தெரியும். 3 minus 2x இருக்கு. இங்கே x இருக்கனால இங்கே x இருக்கு. இப்போ நம்ம என்ன போட போகிறோம்? இந்த எக்ஸுக்கு பதிலாக x ஸ்கொயர் போட போகிறோம். அப்போ என்ன போடணும்? 3 அப்படியே வச்சுக்கலாம். மைனஸ் இந்த 2 அப்படியே எழுதிக்கலாம். இங்கே இருக்க எக்ஸுக்கு பதிலாக என்ன போட போகிறோம்? x ஸ்கொயர் போட போகிறோம். ஓகே, x இருக்கனால இங்கே x, இங்கே என்ன போட போகிறோம்? நம்ம x ஸ்கொயர் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே x ஸ்கொயர்னால இங்கே என்ன போட போகிறோம்? x ஸ்கொயர் போட போகிறோம். ஓகேவா? இப்போ 3 minus 2x ஸ்கொயர்னு இருக்கு. இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 3 minus 2x ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? f of x the whole ஸ்கொயர் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ f of x the whole ஸ்கொயர் அப்படின்னா நம்மளுக்கு f of xக்கு வேல்யூ தெரியும்ல, அது எழுதிக்கலாம். 3 minus 2xன்னு எழுதிக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம்? ஹோல் ஸ்கொயர். ஸோ எல்லாத்துக்கும் சேர்த்து ஸ்கொயர். ஓகேவா? இப்போ இது என்ன மாதிரி இருக்கு? a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்குதா? a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன? a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்னது? a ஸ்கொயர் மைனஸ் 2ab பிளஸ் b ஸ்கொயர். ஓகே, இதுதான் நம்மளோட ஃபார்முலா. இதில் எது a எது b? இந்த 3ன்றது ஏன்னு எடுத்துக்கலாம், இந்த 2x bன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்போ அப்படியே இப்போ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? என்ன வரும்? 3 minus 2x the whole ஸ்கொயர்னு எப்படி இருக்கும்? இப்போ ஏக்கு பதிலாக என்ன போட போகிறோம்? 3 போட போகிறோம். 3 ஸ்கொயர் மைனஸ் 2, ஏக்கு பதிலாக என்ன போட போகிறோம்? 3 போட போகிறோம். பிக்கு பதிலாக என்ன தெரியும் நம்மளுக்கு? இதான நம்மளோட b 2x பிளஸ் அகெயின் b என்னது? 2x தான்.
ஸோ 2x த ஹோல் ஸ்கொயர், ஏன்னா பி ஸ்கொயர் இருக்குல்ல ஃபார்முலால. இப்போ 3 3s are 9 மைனஸ் 2 3s are 6, 6 2s are 12, x இருக்கு. ஸோ எக்ஸ் பிளஸ் இதை எப்படி எழுதிக்கலாம், இந்த ஸ்கொயர் 2க்கும் பண்ணணும் எக்ஸுக்கும் பண்ணணும் இந்த ஸ்கொயரை. ஓகேவா? அப்போ 2 2s are 4, எக்ஸுக்கு பண்ணோம்னா எக்ஸ் ஸ்கொயர் 4x ஸ்கொயர். ஓகே, ஸோ 9 மைனஸ் 12x ப்ளஸ் 4x ஸ்கொயர்னு இருக்கு. ஸோ இப்போ நம்ம இதுதான் நம்மளோட எஃப் ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோம், எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரையும் எஃப் ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயரையும் என்ன பண்ண போகிறோம், ஈக்குவேட் பண்ண போகிறோம். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயருக்கு என்ன வேல்யூ கிடச்சிது, 3 மைனஸ் 2x ஸ்கொயர்னு கிடச்சிச்சு. எஃப் ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயருக்கு என்ன கிடச்சிது, 9 மைனஸ் 12x ப்ளஸ் 4x ஸ்கொயர்னு கிடச்சிது. ஓகே, இப்போ இந்த ரெண்டையும் ஈக்குவேட் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறேன்னு பாருங்க. ஸோ இந்த 9 மைனஸ் 12x ப்ளஸ் 4x ஸ்கொயரை அப்படியே வச்சுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்குல்ல, இந்த ரெண்டு டேர்மையும் ரைட் ஹேண்ட் சைடு இந்த சைடு கொண்டுட்டு வர போகிறேன். ஓகே, ஸோ இங்கே ப்ளஸ் 3 இருக்குது. ப்ளஸ் 3 இந்த சைடு வரும்போது எப்படி மாறிடும், மைனஸ் 3யா மாறிடும். அடுத்து மைனஸ் 2x ஸ்கொயர்னு இருக்குது. அப்போ மைனஸ் 2x ஸ்கொயர் இந்த சைடு வரும்போது எப்படி ஆயிரும், ப்ளஸ் 2x ஸ்கொயர்னு ஆயிரும். ஈக்குவல் டு 0ன்னு போட்டுக்கோங்க. ஓகேவா? புரிஞ்சுதா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஈக்குவல் டு இப்போ லைக் டேர்ம்ஸ் இருக்குல்ல, இங்க பாருங்க 4x ஸ்கொயருக்கு 2x ஸ்கொயருக்கு இந்த ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிடலாமா. அடுத்து நான் இங்க பாருங்க கான்ஸ்டன்ட்டும் இருக்குது, 9ம் 3ம் இருக்கு. இந்த ரெண்டையும் நம்ம சப்ராக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, மொதல் எக்ஸை முடிச்சிடலாம். 4x ஸ்கொயரும் 2x ஸ்கொயரும் என்ன வரும், 6x ஸ்கொயர். அடுத்து எக்ஸ் ஒன்னே தான் இருக்குது. ஸோ அதை அப்படியே எழுதிக்கலாம், மைனஸ் 12xன்றதை எழுதிக்கலாம். அடுத்து என்ன இருக்கு, கான்ஸ்டன்ட் இருக்குல்ல ரெண்டும். 9 மைனஸ் 3 என்னது, 9 மைனஸ் 3 6. ஸோ கிரேட்டர் நம்பர் சைன் போடுவோம். கிரேட்டர் நம்பர் இதில் 9, 9ஓட சைன் பிளஸ், ஸோ பிளஸ் 6 ஈக்குவல் டு 0. ஓகேவா? இப்போ இங்கே பாருங்க 6 12 6ன்னு இருக்கா. இந்த மூணுமே எந்த டேபிளால டிவைட் பண்ணலாம், 6 டேபிளால டிவைட் பண்ணிடலாமா. ஸோ இப்போ நீங்கள் 6 டேபிளால இதை டிவைட் பண்ணீங்க அப்படின்னா எப்படி ஆயிடும், 6 டிவைடட் பை 6ன்னு இருக்குமா. அப்போ 1 6 are 6, 1 6 are 6ன்னு வந்துடும். அப்போ பேலன்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் இருக்கும். மைனஸ் இப்போ இங்கே கீழே 6 போட்டிங்கன்னா 1 6 are 6, 2 6 are 12ன்னு இருக்கும். அப்போ 2x ப்ளஸ் அகெயின் கீழே 6ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 1 6 are 6, 1 6 are 6ன்னு வரும். இப்போ பேலன்ஸ் இருக்கிறது 1 ஈக்குவல் டு 0. ஓகே, இதுதான் இப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்க ஈக்குவேஷன். இதை இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபேக்டரைஸ் பண்ண போறோம். எதனால ஃபேக்டரைஸ் பண்ண போறோம், நம்மளுக்கு கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படிதானே. ஸோ நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணா நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். ஃபேக்டரைஸ் பண்ணிடலாம். ஸோ மொதல் இங்க இருக்குல்ல இந்த வேல்யூ எடுத்துக்கோங்க 1. நெக்ஸ்ட் இங்க இருக்குல்ல இந்த வேல்யூ எடுத்துக்கலாம். இங்க என்ன இருக்குது, -2 இருக்குது. ஸோ -2. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இங்க ஒரு ரெண்டு வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போறோம். அதை ப்ராடக்ட் பண்ணா, அதாவது மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு என்ன வரணும், 1 வரணும். சம் பண்ணா, ஆட் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கணும், -2 கிடைக்கணும். ஓகே, இது வந்து ப்ராடக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு 1 கிடைக்கணும். ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கணும், -2ன்னு கிடைக்கணும். ஓகேவா? ஸோ 1 நம்மளுக்கு வேணும்னா எந்த ரெண்டு நம்பர் எடுத்தா 1 வரும், 1 தான், 1 டேபிள் தான் எடுக்க முடியும். 1 1s are தான் 1. ஸோ ப்ராடக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு 1 கிடைச்சிருச்சு. இதே ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கணும், -2 கிடைக்கணும். அப்போ ஆட் பண்ணோம்னா 1 + 1 2 தான். ஓகே, வந்துருச்சு. பட் நம்மளுக்கு இங்கே என்ன இருக்கு, சைன் இருக்குல்ல. ஸோ சைனை போடணும்ல. அப்போ மைனஸ் மைனஸ்னா நம்மளுக்கு என்னது, பிளஸ்ஸா, மைனஸ் மைனஸும் பிளஸ், பிளஸ் பண்ணி மைனஸ் சைன் போடுவோம். ஸோ 1 + 1 என்னது 2. ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட வேல்யூ. இப்போ அப்போ எப்படி எழுதிக்கலாம்னா x - 1 x - 1 அப்படின்னு எழுதிக்கலாம். ஈக்குவல் டு 0 அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம எக்ஸ் வேல்யூ தான் கண்டுபிடிக்க போறோம். அதனால ஏதாவது ஒரு பிராக்கெட் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஒரு பிராக்கெட் எடுத்துக்கிறேன். x - 1 = 0 அப்படின்னு இருந்துச்சுன்னா இப்போ எக்ஸை மட்டும் இங்கிட்ட வச்சுக்கலாம். இங்க இருக்க -1 இந்த ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது எப்படி போயிடும், +1ஆ மாறிடும். ஓகேவா? இப்போ இந்த இதை எடுத்தீங்கன்னா என்ன வரும், அதே தான் வரும். x - 1 = 0ன்னு எடுத்தீங்கன்னா எக்ஸை மட்டும் இங்கே வச்சுக்கலாம். இந்த 1ஐ ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போயிட்டோம்னா +1ஆ மாறிடும். ஸோ அப்போ என்ன வேல்யூ, எக்ஸோட வேல்யூ x = 1, x = 1ன்னு கிடைக்கும். அப்போ நம்மளோட வேல்யூ என்ன,
x is equal to 1 1. ஓகே, இதுதான் நம்மளோட ஆன்சர். புரிஞ்சுதா? அவ்வளோதான் இந்த ப்ராப்ளம். தேங்க்யூ.